நாம் நம்முடைய செய்திகளில் சரியாக குறிப்பிட்டிருந்ததைப் போலவே முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் ராஜினாமா ஏற்கப்பட்டிருப்பதாக தற்போது அறிவிப்பு வந்திருக்கிறது. இன்றைக்கு அது குறித்த அறிவிப்பு வெளியாகும் என்று நம்முடைய செய்தியாளர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போல அடுத்த முதலமைச்சர் பொறுப்பேற்கும் வரையில் காபந்து முதல்வராக பன்னீர்செல்வம் தொடர்வார் என்றும் ஆளுநர் அறிவித்திருக்கிறார். இது பற்றி விரிவாக சொல்வதற்காக நம்முடைய தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், ஆளுநரின் அறிவிப்பு பற்றி விரிவாக சொல்லுங்கள். ஆளுநர் அலுவலகத்திலிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகும் என நாம் ஏற்கனவே செய்தியை பதிவு செய்திருந்தோம் கணேஷ். அதன் அடிப்படையில் தற்பொழுது அறிக்கை என்பது வந்திருக்கிறது. அதாவது பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சரவை தங்களது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் ஆளுநர் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் மாநில அறிவிப்பு வெளியாகிருக்கிறது. அது மட்டுமல்லாது அடுத்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவை கூடி அந்த பதவியேற்று கூடும் வரைக்கும் தொடர்ந்து மற்ற அரசு நிகழ்வுகளையும் அரசு பொறுப்புகளையும் தொடர்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அது வரைக்கும் நீங்கள் காபந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் முன்வைத்திருக்கிறார். இது நேரடியாக பன்னீர்செல்வத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிற கடிதமாக இருக்கிறது. ஊடகங்களுக்கும் இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கடிதத்தை நாம் பார்க்க முடிகிறது. இந்த வேண்டுகோள் வழக்கமாக ஒரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று சொல்வார்கள். ஒரு அமைச்சரவை கலைந்து அடுத்த அமைச்சரவை உருவாகும் வரைக்கும் இடைப்பட்ட காலத்தில் அரசு நிகழ்வுகள், அரசு முக்கியமான பொறுப்புகள் இருக்கிறது, பல்வேறு விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்கிறது, அன்றாட கோப்புகள் எல்லாம் கையெழுத்திட வேண்டியது இருக்கிறது. இந்த நிகழ்வுகள் எந்தவித தேக்கமும் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக அடுத்த கட்டமாக புதிய அரசாங்கம் அமையும் வரை ஏற்கனவே முதலமைச்சர் பதவியில் இருந்தவர்கள் மற்றும் அந்த அமைச்சரவையில் இருந்தவர்கள் தொடருவார்கள் என்ற ஒரு வேண்டுகோள் வழக்கமாக ஆளுநர் தரப்பிலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும். அதன் அடிப்படையில் இந்த வேண்டுகோளையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே அடுத்ததாக எப்போது சசிகலா முதலமைச்சர் ஆவார் என்ற கேள்வி தமிழக மக்கள் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் தற்பொழுது உற்று பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இது வரைக்கும் வெளியாகவில்லை. ஆளுநர் தற்பொழுது டெல்லியில் இருக்கிறார். டெல்லியில் மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகரனுடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்றிருக்கிறார். அதை முடித்துவிட்டு இன்று மாலை மும்பை கிளம்பி செல்வார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ஏற்கனவே வகுக்கப்பட்ட திட்டம், பயண திட்டம் ஆளுநருடையது. ஆனால் இதற்கு இடையில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் அவர் எப்போது தமிழகம் வர இருக்கிறார் என்ற தகவல் இன்னும் சொல்லப்படவில்லை. அவர் தமிழகம் வந்த உடனேயே சசிகலா தலைமையிலான குழு ஒன்று சென்று அங்கு ஆட்சி அமைக்க கோரி கடிதம் ஒன்றை கொடுப்பார்கள். அந்த கடிதத்தில் எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கையொப்பம் எல்லாம் அதில் இருக்கும். அந்த எம்எல்ஏக்களுடைய ஆதரவு கையொப்பம் கொண்ட வேண்டுகோள் கடிதம் என்பது ஆளுநரிடம் கொடுக்கப்படும் நேரடியாக. அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு ஆளுநர் ஒரு தேதி ஒன்றை அறிவிப்பார். இந்த தேதியில் நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்க வாருங்கள் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிடுவார். இதெல்லாம் நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயமாக நாம் பார்க்கலாம் கணேஷ். மகாலிங்கம், இது குறித்து அந்த ஆளுநர் அனுப்பி இருக்கக்கூடிய அந்த கடிதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த கடிதத்தை வாசித்து காட்ட முடியுமா? அதாவது தமிழாக்கம் செய்து படிக்கும் பொழுது முதலமைச்சருக்கு வணக்கம், இந்த கடிதத்தை நீங்கள் அனுப்பிய கடிதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல உங்களுடைய தலைமையிலான அமைச்சரவை கடிதத்தையும் நீங்கள் அமைச்சரவையும் விலகுவதாக சொல்லியிருந்தீர்கள், அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருந்தார். நேற்று இந்த கடிதம் வந்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது அடுத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த கட்டமான ஏற்பாடுகள், அடுத்ததாக ஒரு புதிய அமைச்சரவை உருவாகி அவர்கள் பதவியேற்கும் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும், தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். அது காபந்து அமைச்சரவை, காபந்து முதலமைச்சராக அவர் செயல்படுவார் என்று வழக்கமாக சொல்லாடல் உண்டு. எனவே அதன் அடிப்படையில் அவர் தொடர்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளும் வித்யாசாகர் ராவ் விடுத்திருக்கிறார் பன்னீர்செல்வத்திற்கு. காபந்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது காபந்து முதலமைச்சருடைய அதிகாரங்கள் என்ன, அதே போல அடுத்து எத்தனை நாட்களுக்குள் அடுத்த முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்பது குறித்து விதிமுறைகள் ஏதாவது இருக்கிறதா? காபந்து முதலமைச்சருக்கு இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக ஒரு முதலமைச்சரோ அல்லது அமைச்சரவையோ கலைக்கப்படும் போது தாமாக முன்வந்து கலைந்தால் அடுத்த கட்டமாக எப்போது அடுத்த அமைச்சரவையோ அல்லது அடுத்த முதலமைச்சரோ பதவியேற்கிறார்கள் என்பதற்கெல்லாம் ஒரு நிரந்தரமான நாள் கெடு என்பது எதுவும் இதுவரை விதிக்கப்படவில்லை என்றுதான் நடைமுறையில் பார்க்க வேண்டியது இருக்கிறது. எனவே அது குறித்து நாம் தற்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாது, எத்தனை நாட்கள் கெடு விதிக்க முடியும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் முதல்வருக்கும் காபந்து முதலமைச்சருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. முதலமைச்சருக்குரிய அனைத்து அதிகாரங்களும் காபந்து முதலமைச்சருக்கும் இருக்கும் என்றுதான் நமக்கு தகவல்கள் சொல்கின்றன.
அடுத்த கட்டமாக சசிகலா எப்போது ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்பது பற்றிய தகவல்கள் இருக்கிறதா? கணேஷ், சசிகலா தலைமையிலான அரசாங்கம் எப்போது ஆட்சி அமைக்க உரிமை கோருவார், எப்போது பதவி ஏற்பார் என்ற தகவல் தான் தற்பொழுது தொடர்ந்து அனைவராலும் கேட்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் சென்னை வருகை என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நேரடியாக ஆளுநர் எப்போது வருவார் என்பதை பொறுத்துத்தான் இந்த நிகழ்வுகள் அமையும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆளுநர் தற்போது டெல்லியில் இருக்கிறார், அங்கிருந்து மும்பை செல்ல இருக்கிறார் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. மும்பையிலிருந்து நேரடியாக சென்னை வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்போதைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் 9ஆம் தேதிக்குள் புதிய அரசாங்கம் அமைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் பரவி வருகிறது. எனவே 9ஆம் தேதிக்குள் இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று காலை நிலவரப்படி இதுவரைக்கும் புதிய அமைச்சரவையோ அல்லது முதலமைச்சரோ பதவியேற்பதற்கான விழா ஏற்பாடுகள் எதுவும் தொடங்கவில்லை என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இன்று மாலைக்குள் இது குறித்த ஒரு தெளிவான ஒரு தகவல் கிடைக்கலாம் என்ற நம்பிக்கை பரவலாக இருக்கிறது. கணேஷ்.